தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மன மகிழ்வுடன் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு தடவை நாம் சந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். இதுவரை 45 சங்கீதங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே 46வது சங்கீதம். ஏதாவது ஒரு சங்கீதத்தின் செய்தியை நீங்கள் தவற விட்டிருந்தால் இந்த சங்கீத செய்திகள் அனைத்தின் தொகுப்பு யூடியூப்லே உண்டு. அது மட்டுமல்ல, மகிமை tv.com என்ற வெப்சைட்டிலும் உண்டு. நீங்கள் அவற்றை பார்த்து பயனடையலாம். இந்த செய்திகளெல்லாம் எப்படி இணையத்தில் காணப்படுகின்றன என்று உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களிடத்தில் நீங்கள் சொல்லி அவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்கலாம். வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதம் அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது, அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு என்று வாசிக்கிறோம். அலாமோத் என்ற ஒரு வாத்தியம், இசைக்கருவி, நம்முடைய கிட்டார் போல, வீணை போல, மத்தளம் போல விளங்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. இந்த பாட்டின் தாளம், இசையெல்லாம் அந்த இசைக்கருவியிலிருந்து வரக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதம் கோராகின் புத்திரர் அவர்கள் மத்தியில் விளங்கிய ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு. கோராகின் புத்திரர் லேவியர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அந்த லேவி கோத்திரம் ஆசாரிய கோத்திரமாக விளங்கியது. அந்த கோத்திரத்திலே ஒரு ராகத்தலைவன், பாடகர் குழு தலைவன். இஸ்ரவேலிலே மக்களுக்கு ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், ஜபாலயம் என்றெல்லாம் இருந்ததே. அந்த ஆராதனைகளிலே பாடக்கூடிய ஒரு பாட்டாக அதற்கு இசையமைத்து பாடகர் குழுவுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பாடகர் குழுவுக்கு தலைவனாக விளங்கியவன் ராகத்தலைவன். அப்பேற்பட்ட ஒரு மனிதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு. ஒப்பு கொடுத்தது யார் என்று தெரியவில்லை, தாவீது என்று தெரியவில்லை, சங்கீதக்காரன் என்று சொல்லலாம். இருப்பினும் தாவீது கூட எழுதியிருக்கலாம். எப்படியோ வேத அறிஞர்களை, பண்டிதர்களை கேட்டால் அவர்கள் இது ஒரு அநாதை சங்கீதம் என்று சொல்வார்கள். ஆனால் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே இதுவும் ஆவியானவர் அருளிய ஒரு பாட்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்திலே 3 இடங்களிலே சேலா 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 என்று இடம்பெறுகிறது. எனவே இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக நாம் பிரித்து படித்து 3 கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக சேலா இங்கே வருகிறது. 3ஆம் வசனம் பாருங்கள். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும், சேலா. அடுத்தாற் போல 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், சேலா. கடைசி வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், சேலா. சேலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சிலருக்கு தெரியும். ஒருவேளை சிலருக்கு இன்னும் தெரியவில்லை என்றால் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு புலப்படுத்த விரும்புகிறேன். சேலா என்று வரும்பொழுது அந்த இடத்துல நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்போ 3ஆம் வசனத்திலே சேலா வருகிறதா, அந்த இடத்துல நிறுத்தி கொண்டு மீண்டும் முதல் 3 வசனங்களையும் வாசிக்க வேண்டும். அந்த இடத்திலேயே நிறுத்தி கொண்டு சிந்திக்க வேண்டும். அந்த வாசிக்க கேட்ட முதல் 3 வசனங்களை தியானிக்க வேண்டும்.
சேலா என்றால் சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த இடத்துல நிறுத்தி அந்த வசன பகுதியை அல்லது வசனத்தை தியானிக்க வேண்டும். சில சமயங்களிலே சேலா வரும் பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளை விரித்து அல்லது உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார்கள். சில இடங்களிலே எக்காலங்களை ஊதுவார்கள். சேலா வரும் பொழுது எக்காலங்கள் ஊதப்படும். சில இடங்களிலே தங்களுடைய வாத்திய கருவிகளை உயர்த்தி திரும்ப தாழ்த்தி அப்படியாக அவர்கள் வாசிப்பார்கள். சில ஆராதனைகளிலே சேலா வரும் பொழுது உடனே அமைதியாகி விடுவார்கள். உடனே அமைதியாகி அந்த சங்கீத பகுதியை அவர்கள் வாசித்து மனதிற்குள்ளே வாசித்து அவர்கள் தியானிப்பார்கள். சேலா என்ற எபிரேய சொல்லுக்கு அர்த்தம் என்றென்றைக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். என்றென்றைக்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அடைந்து வாழ சேலா என்ற வார்த்தையை நமக்கு குறிப்புணர்த்துகிறது. சரி, 3 இடங்களில் சேலா இடம்பெறுகிறது. அதற்கு முன்பாக இந்த சங்கீதத்தை குறித்த சில செய்திகள். அடைக்கலம் இல்லாமல் அங்கலாய்க்கக்கூடிய அனாதை போன்று வாழக்கூடிய ஒரு மனுஷன் ஆதரவில்லாத சூழ்நிலையிலே பாடப்படக்கூடிய ஒரு பாடல். இஸ்ரவேலின் மகத்தான வெற்றியான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்ட வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு பாடல் என்று சொல்லியும் இந்த பாடலை குறித்து பார்க்கலாம். திரித்துவ சங்கீதங்கள் என்று சொல்லி 3 சங்கீதங்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த திரித்துவ சங்கீதத்திலே திரித்துவ துதிகளை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த சங்கீதங்கள் அவை? 46ஆம் சங்கீதம், 47ஆம் சங்கீதம், 48ஆம் சங்கீதம். இந்த 3 சங்கீதங்களும் திரித்துவ துதியின் கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இன்றைக்கு 46ஆம் சங்கீதம். இஸ்ரவேலின் ஒரு குறிப்பிட்ட ராஜா தன்னுடைய பட்டணத்திலே, நகரத்திலே, தன்னுடைய அரசிலே, தன்னுடைய அரசாங்கத்தின் தலைநகரிலே நிம்மதியாக சமாதானத்தோடு இருக்கும் பொழுது அவனை பார்த்து எழுதப்பட்ட ஒரு பாடல். அந்த காலத்தில் எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தான். எருசலேமிலே அசிரியாவிலிருந்து வந்த அரசன், புற மதத்தவர்கள், புற ஜாதிகளின் ஒரு மன்னன் செனகரிப் என்பவன் வந்து இந்த எருசலேமை சூழ்ந்து கொண்டு மக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் கொடுத்த வெற்றியை குறித்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டு பாடப்படுகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலேயே மார்ட்டின் லூத்தர் என்பவர் ஒரு பாமாலை பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடல் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாடல். பாடகர் குழுவினர் ஆராதனையிலே பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை பாடகர் குழுவுக்கு ஒப்பு கொடுத்தது யார் என்று தெரியவில்லை. சங்கீதக்காரன் என்று பொதுவாக சொல்லுகிறோம். ஆனாலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதனாலே ஆவியானவர் எழுதிய சங்கீதம், பாட கொடுத்த சங்கீதம் இந்த சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். 3ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் 11ஆம் வசனத்திலும் சேலா என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. சரி, இந்த சொல்லப்பட்ட 3 சேலாக்கள், அவற்றின் அடிப்படையிலே 3 கருத்துக்களை நாம் இந்த சங்கீதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக கர்த்தருடைய சத்துவம், இரண்டாவதாக கர்த்தருடைய சமூகம், மூன்றாவதாக கர்த்தருடைய சமாதானம். 3 அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை நாம் காண இருக்கிறோம். முதல் சேலா 3வது வசனம் அப்படின்னா முதல் 3 வசனங்களை நாம் பார்ப்போமா? கர்த்தருடைய சத்துவம், ஆண்டவருடைய வல்லமை, இதை குறித்து முதல் 3 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். துணைவராய் இருப்பார் என்று சொல்லவில்லை, துணையும் ஆனவர். பிரசன்ட் டென்ஸிலே, நிகழ்காலத்திலே சொல்லப்படுகிறது. எந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து சென்றாலும் அவர் துணையாய் இருப்பார் அல்ல, இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நம்முடைய அடைக்கலம், தேவன் நமக்கு அனுகூலம். தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சொல்லி அஞ்சாத ஒரு வாழ்க்கையை சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். ஆக 3 கருத்துக்கள். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய சக்தியும் அவருடைய சத்துவமும் காணப்படக்கூடிய இந்த சங்கீதத்திலே
முதல் வசனம் சொல்கிறது ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம், உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்காக காத்திருக்கிறது. எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நிகழ்காலத்திலே நமக்கு நன்மை செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, ஆதரவாக இருக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி இந்த அடைக்கலம் என்ற வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்கிறோம். தேவன் நம்முடைய அடைக்கலம். இரண்டாவதாக இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபத்து காலம், ஆபத்து காலத்திலே, செனகரிப் சூழ்ந்த காலம், நெருக்கடியான சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்தான காலங்கள், பிரச்சனையான வேளைகள், நெருக்கடியான நிலைமைகள் இவையெல்லாம் உண்டாகும் பொழுது தேவன் நம்முடைய அடைக்கலம். அது மட்டுமல்ல, அதே வசனத்திலே அனுகூலம், அடைக்கலமான தெய்வம் நமக்கு அனுகூலம் செய்கிறார். அனுகூலம்னா உதவி, பிரதிகூலம்னா ஆபத்து. ஆண்டவர் உதவி செய்யக்கூடிய தெய்வம், அடைக்கலமான ஆண்டவர் நமக்கு அனுகூலம் கொடுக்கிறார். ஏன்? அநேக வேளைகளிலே அஞ்சி நடுங்க வேண்டிய சில சூழ்நிலைகள் நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றன. மூன்றாம் வசனம், இரண்டாம் வசனம் முதலாகவே, ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம், அஞ்சோம். அஞ்சாத ஒரு வாழ்க்கை. அனுகூலமான ஆண்டவர், அடைக்கலமான ஆண்டவர், நம்மை அச்சத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எதையாவது நீங்கள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எதையாவது நினைத்து நீங்கள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மறுநாளை குறித்து, மனிதர்களை குறித்து, மாய வலை வீசும் சாத்தானை குறித்து, மற்ற விக்கிரகங்களை குறித்து, மாய்மாலக்காரர்களை குறித்து, மரணத்தை குறித்து எதையாவது நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பயப்படக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் அறிவிக்கிறது. ஒரு வருஷத்தில் 365 நாட்கள் என்றால் வேதத்தில் 365 தடவைகளுக்கு மேலே பயப்படாதே பயப்படாதே என்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கிறார்கள் வேத அறிஞர்கள். நாம் அஞ்சவே கூடாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அஞ்சாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு விசுவாசிகளை குறித்து கூட நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய ரட்சிப்பை அணிந்தவர்களை குறித்து கூட நாம் பார்க்கும் பொழுது அஞ்சி அஞ்சி வாழ்கிறார்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலனுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்கள் அஞ்சா நெஞ்சுள்ளவர்களாக ஜீவிப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பூமியே நிலை மாறட்டுமே, மலைகளே நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போகட்டுமே, ஜலங்கள் கொந்தளிக்கட்டுமே, பர்வதங்கள் அதிரட்டுமே, பயப்படும். என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் பயப்படாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் அவிசுவாசமா? விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் அச்சம், பயம். எனவே பயப்படுகிறவர்களிடத்திலே விசுவாசம் இல்லை. ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பயம் இல்லை. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால், அன்பு கூறுவது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு அச்சம் இல்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏன் அச்சம்? எதற்காக மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள்? கற்பனைக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த கனியை புசியாதே இந்த ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார், புசித்தார்கள், அஞ்சினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்களிலே நாம் அஞ்சி அஞ்சி வாழ்வதற்கு என்ன காரணம்? கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை. ஏதோ ஒரு கற்பனையை நாம் மீறி கொண்டிருக்கிறோம். அதனால் அச்சம் வருகிறது, கண்களிலே கண்ணீர் வருகிறது, துன்பம் வருகிறது, நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம். நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடைக்கலமான அவரை, அனுகூலமான அவரை அண்டி ஜீவிக்க வேண்டும். அப்படி என்றால் அச்சமின்றி அஞ்சாமையோடு ஆண்டவருக்கு மகிமையாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனி இரண்டாவது செயலாவை பார்ப்போமா?
இரண்டாவது சேலா இங்கே இருக்கிறது 7ஆம் வசனத்திலே இருக்கிறது. இதுவரை 3 வசனங்களை பார்த்தோம் சேலா. இப்பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது இன்னொரு சேலா. முதலாவதாக கர்த்தருடைய சத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை பார்க்க இருக்கிறோம். 4ஆம் வசனம் முதல் பாருங்கள். சங்கீதம் 46 4ஆம் வசனம் முதலாக நாம் காணும் பொழுது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. சேலானா இந்த இடத்துல நிறுத்திக் கொள்ளுங்கள், சிந்தியுங்கள். வாசிக்க கேட்ட வசனங்களை மீண்டுமாக வாசித்து தியானியுங்கள். இதெல்லாம் சேலாவின் அடிப்படை கருத்தாகும். சேலா என்ற சொல்லின் அடிப்படை பொருளாகும், உண்மையாகும். நிறுத்தி நிதானமாக நீங்கள் யோசித்து தியானியுங்கள். இந்த தியானம் உங்களுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் விளங்கட்டும் என்பதையெல்லாம் அறிவிக்கக்கூடிய வார்த்தை சேலா என்ற வார்த்தை. சரி, அந்த வசனங்களை நாம் வாசித்தோம். இனி சிந்திப்போமா, தியானம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சமூகம் நம்மை காத்து கொள்கிறது, நம்மை சந்தோஷிப்பிக்கிறது, நமக்கு சமாதானம் கொடுக்கிறது என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றன. ஆண்டவராகிய தெய்வம் இம்மானுவேலாக 24 மணி நேரமும் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட்டு அவர் விலக மாட்டார், நம்மை அவர் கைவிட மாட்டார். ஒரு நதி உண்டு, பேரின்ப நதி. அது என்ன நதி? பரிசுத்த ஆவியானவர் என்னும் நதி. பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே பல பொருட்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய சின்னங்கள் என்று சொல்வார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய சின்னம் ஜலம், தண்ணீர், நதி, புறா, பனி, அக்கினி, எண்ணெய், ஆடை என்று சொல்லி பல சின்னங்களாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே வர்ணிக்கப்படுகிறார். இங்கே நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நதியாக நம் வாழ்க்கையிலே பிரவேசிப்பார் என்றால், வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒரு சிங்காசனம், அதிலே தேவன், ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து, ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் மூவராக உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு சந்தோஷம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் என்று பார்க்கிறோம். சந்தோஷம் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷம், கற்பனைகளிலே சந்தோஷம், கஷ்டங்களிலே சந்தோஷம் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பல வசனங்களிலே நாம் வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். ஆக நமக்கு ஆண்டவருடைய சமூகத்தினாலே சந்தோஷம் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இம்மானுவேலாக விளங்குகிறார். அவர் நம்மை விட்டு விலகவே இல்லையே, நம்மை கைவிடுவதும் இல்லையே. நான் தூங்கும்போது கூட ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் நமக்காக 24 மணி நேரமும் கண் விழித்து கரிசனையோடு காப்பாற்றி வருகிறாரே. அப்பேற்பட்ட தெய்வத்தின் சமூகம் நமக்கு ஆதரவு தருகிறது, ஆனந்தமும் தருகிறது. இன்னும் 5ஆம் வசனத்திலே நான் வாசித்தோம், அசைக்கப்படாத வாழ்க்கை, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு சகாயம் அளிக்கக்கூடியவர், முதலாவதாக சந்தோஷம் அளிக்கக்கூடியவர், அவருடைய சமூகத்தினாலே நமக்கு சகாயமும் தரக்கூடியவர். அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. என்ன நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடி நம்மை அசைக்காது. ஜம்மென்று இருப்போம், கர்த்தருக்குள்ளாக இருப்போம், அவருடைய செட்டைகளின் மறைவிலே இருப்போம். ஆண்டவருடைய ஜாக்கிரதை நம்மை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கும் இங்கும் அலைசடிப்படாமல் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக அவருடைய சமூகத்தில் ஜீவிக்கிறவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், நிச்சயத்தோடு வாழ்வார்கள், நிர்மலமாக ஜீவிப்பார்கள். வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், சமாதானம் அவருடைய ஜீவியத்திலே பொங்கி வழியும். இன்னும் 6ஆம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர்
நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு இருக்கும் பொழுது ஆசீர்வாதம். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லவில்லை, யாக்கோபின் தேவன், எத்தர்களின் தேவன். அந்த யாக்கோபு மனம் திரும்பினான், மறுவாழ்வு அடைந்தான், இஸ்ரவேல் என்னும் நாமம் பெற்றான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட யாக்கோபுகளாக, எத்தர்களாக, ஏமாற்றுகிறவர்களாக யாராவது ஜீவித்தால் இஸ்ரவேலர்களாக மாறுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைத்து வாழும் பொழுது நாம் யாக்கோபின் சந்ததியாக, ஆபிரகாமின் சந்ததியாக, புது இஸ்ரவேலின் சந்ததியாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அப்படி வாழும் பொழுது ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு இருக்கும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம்மை காத்து கொள்ளும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீர்களா? பத்திரமாக உங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்குள்ளாக வாழ்கிறீர்களா? ஐயா, கர்த்தருக்குள்ளாக வாழ்வது என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள்ளாக வாழ்வது என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிப்பது, ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து ஒவ்வொன்றிற்கும் கீழ்ப்படிந்து வாழ்வது, ஒவ்வொன்றிற்கும் கீழ்ப்படிய ஆண்டவருடைய உதவியையும் ஒத்தாசையையும் நாடி வாழ்வது. அப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. மூன்றாவது சேலாவையும் நாம் சிந்தித்து விடுவோமா? முதல் சேலா 3வது வசனத்திலே, 2வது சேலா 7வது வசனத்திலே, 3வது சேலா 11ஆம் வசனத்திலே. 7 வசனங்கள் இதுவரை வாசித்திருக்கிறோம். 8 முதல் 11 வரை நாம் பார்ப்போமா? அடுத்த 3வது சேலாவையும் நாம் வாசித்து முடிப்போம். 8ஆம் வசனம் முதல் பாருங்கள். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். என்ன பாழ்கடிப்புகளை ஆண்டவர் செய்கிறார்? அடுத்த வசனம், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அப்படின்னா சமாதானம். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானம். நீங்கள் அமர்ந்திருந்து, அதாவது அமைதியாக இருந்து, அதாவது சமாதானமாக இருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்படுவதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாழ்கடிப்புகள் என்ன? பாழ்கடிப்புகள் சமாதானம் இல்லாமையை, பிரச்சனையை, நெருக்கடியை, போராட்டத்தை ஆண்டவர் நிறுத்துகிறார். சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருளுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவது சேலாவிலே கர்த்தருடைய சத்துவம், 2வது சேலாவிலே கர்த்தருடைய சமூகம், 3வது சேலாவிலே கர்த்தருடைய சமாதானம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை அருளி செய்யக்கூடியவர் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு சமாதானத்தை அருளக்கூடிய ஆண்டவர், அவர் சமாதான பிரபு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துமஸ் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லக்கூடியது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி தம்முடைய கையை உயர்த்தி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அந்த கையை அவர்கள் பார்க்கும் பொழுது, அந்த கையை சீஷர்கள் பார்க்கும் பொழுது, அந்த கையை நாம் பார்க்கும் பொழுது, அந்த கையிலே மத்தியிலே ஒரு காயம், காயம்பட்ட கைகள், சிலுவையிலே ஆணிகளால் கடாபப்பட்ட கைகள். நான் காயப்பட்டு உனக்கு சமாதானத்தை தந்தேன், நான் மரித்து உனக்கு சமாதானத்தை தந்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய மரணத்தினாலே தெய்வீக சந்தோஷம், சமாதானம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடவோம். எனவே ஆண்டவர் அருளக்கூடிய சமாதானத்திற்கு முதலாவதாக அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி 8ஆம் 9ஆம் வசனங்களிலே நாம் காண்கிறோம். ஆமா, அமர்ந்திருக்கிறோமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நாம் இங்கே வாசித்தோமே. அமைதியாக இருங்கள்,
எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருங்கள். உங்கள் சுய புத்தியை சாராமல் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வேற போக்கே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, இன்றைக்கும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். காயம்பட்ட என்னுடைய கரத்தினாலே சமாதானம். உன் பாவத்திற்காக நான் சிலுவையிலே மரித்ததினாலே உனக்கு சமாதானம். ஆக அமைதியாயிருங்கள், அமர்ந்திருங்கள், அங்கும் இங்கும் ஓடாமல் அலைக்கழிக்கப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருங்கள். அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியும் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவரை அறிந்து கொள்ளுங்கள். 10ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் தேவன் என்று உங்களுக்கு தெரியுமே, பிறகு என்ன அறிந்து கொள்ளுங்கள்? அறிவு என்றால் உறவு என்பது பொருள். ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். அறிவு என்பது நெருக்கமான உறவு. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டளை. பொருள் என்ன? ஆண்டவரிடத்திலே நெருக்கமான உறவு கொண்டாட வேண்டும். அது எப்படி சாத்தியம்? அவருடைய இரத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அப்போ இரத்த பாசத்தோடு வாழ்வோம். 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோமே, அதே போல நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்குள்ளே சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய ரோகத்தை நீக்கும், என் சாபத்தை அகற்றும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவரை அறிந்து அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். பொருள் என்ன? அவர்களிடத்திலே நெருக்கமான உறவு கொண்டு அனுபவியுங்கள் என்பது பொருளாகும். ஆண்டவரை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்கிறீர்களா? உங்களை ஆண்டவர் அனுபவித்து வாழ உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வேடிக்கையான வாழ்க்கை அல்ல, வெறுமையான ஒரு வாழ்க்கை அல்ல, இந்த வாழ்க்கை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலத்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். அதற்கு பிறகு இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல. நாம் சாமிக்கு சொந்தமானவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தி, அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டு வாழத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே அடைக்கலம் என கருதி அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 11ஆம் வசனத்திலே மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. ஆண்டவர் நமக்கு அருளக்கூடிய அடைக்கலம். எப்பேற்பட்ட அடைக்கலம்! நாம் தனியாகவே இல்லை. 2 பேர் 3 பேர் கூட நம் பக்கத்திலே ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் சர்வ சேனையோடு நம்மோடு இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. ஆக கர்த்தருடைய சத்துவத்தையும் கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய சமாதானத்தையும் பெற்று வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராய்ந்து என்னுடைய வாழ்க்கையை ஆராய கிருபை கொடுத்து அதற்காக ஸ்தோத்திரம். 46வது சங்கீதத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீதத்திலே நாங்கள் கற்ற பாடங்களை கடைபிடித்து நிம்மதியான, நிச்சயமான, நிலைவரமான, நித்தியமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.